வெல்கம் டு ஹோம் லைஃப் அண்ட் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களோட ஃப்ரைடே லன்ச் ரெசிப்பியை ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். வீட்டு தோட்டத்திலே மாஷாலாண்டு கத்தரிக்காய் கொஞ்சம் காய்ச்சி இருந்துச்சு. நாட்டுக்கோழி மசாலா வறுத்து ஆக்குவோன்னு சொல்லி ரெடியாகிக்கிட்டிருக்கிறேன். அதோடு இந்த கத்தரிக்காய் ஆக்குவோம் அப்படின்ட்டு நேரத்தோடையே பறித்து கொண்டிருக்கிறேன். இப்படி வீட்லேயே காய்கள் காய்ச்சிருந்தால் அதை பறிக்கிறதே தனி ஒரு சுகம்தான். கடைகளில் வாங்குகிற கத்திரிக்காயில் நிறையவே நஞ்சு மருந்தெல்லாம் அடித்து வளர்ந்த கத்திரிக்காவை தணிக்கும். இந்த மாதிரி வீட்லேயே நம்ம இயற்கையான முறையில் வளர்த்தெடுத்தால் ஒரு துளி கூட நஞ்சு சேர்க்காமல் ரசாயனங்களெல்லாம் கலக்காமல் நல்ல ஹெல்த்தியாக நிறைய சின்ன வெங்காயத்தை இப்படி உரித்து பொடி சாரிஞ்சு வச்சுக்கிறேன். சமையலுக்கு தேவையான தேங்காயும் திருவி ரெடியாக்கியாச்சு. நாட்டுக்கோழி கட் பண்ணி வச்சுக்கிது. அதை நல்லா உப்பு மஞ்சள் போட்டு கழுவி எடுக்கணும். உருளைக்கிழங்கும் ஒரு சைடில் அவிஞ்சிக்கிட்டிக்குது. கோழிக்கு வறுக்கிறதுக்காக மசாலா ஒரு சைடில் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். மசாலாவோட அளவுகளெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு வட்டிலாப்பம் ஒன்றா அவிக்கிறதுக்கு ரெடி ஆகிறேன். அதுக்கு நான் 10 முட்டை எடுத்து வச்சுக்கிறேன். 10 முட்டைக்கு 1/2 கிலோ கருப்பட்டி போட்டால் சூப்பராக இருக்கும். 150 கிராம் மட்டுக்கு தான் சர்க்கரை இருந்ததால் அதை போட்டு இடித்து வச்சுக்கிறேன். மிச்சத்துக்கு சீனி சேர்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் நான் 10 முட்டையை சேர்த்துக்கொள்கிறேன். அதோட 350 கிராம் சீனியும் சேர்த்திக்கிறேன். இப்போ நான் இதுக்காக ஒரு 7 ஏலக்காய், ஒரு இஞ்சி சைஸில் 2-3 கருவேப்பிலை துண்டு எடுத்து ரெண்டையும் நல்லா ஒரு உரலில் போட்டு இடித்து எடுத்து இந்த முட்டையோடையே சேர்த்து நல்லா அடித்து கொள்ளுவோம். இந்த வட்டிலப்பம் ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் நல்லா கலராக இருக்கிறதுக்காகவும் ஸ்டவ்வில் சட்டி ஒன்றை வச்சு 2 ஸ்பூன் சீனி சேர்த்திக்கிறேன். சீனி சேர்த்ததும் நம்ம கரண்டியோ தண்ணியோ எதுவுமே சேர்க்கக்கூடாது. அப்படியே வளைச்சி லைட்டான ப்ரௌனாக வர வரைக்கும் அப்படியே விட்டுறணும். அந்த லைட்டான ப்ரௌன் கலர் வந்ததுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் கிண்டி விடணும். இப்போது அந்த சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்ல ப்ரௌன் ஆனதுக்கு பிறகு நம்ம இடித்து வச்சுருந்த கருப்பட்டியும் சேர்த்து மெதுவாக அப்படி மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ எல்லாமே கரைஞ்சி இந்த ஸ்டேஜில் ஈக்கச்சல ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு பாரி மூடி தேங்காவில் அந்த மேலால் உள்ள கட்டி பாலை மட்டும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். நம்ம ஏற்கனவே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பால் ஊற்றுனதால் அது கலக்கி எடுக்கிற வரைக்கும் ஒரு அளவுக்கு ஆறிக்கும். நம்ம ஏற்கனவே முட்டை சீனியெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் அடித்து எடுத்ததை இந்த மாதிரி ஒரு வடியால் நைஸாக வடித்து எடுத்துக்கொள்ளலாம். இப்படி வடித்து எடுத்தால் நம்ம ஏற்கனவே போட்ட ஏலக்காய் கருவேப்பட்டை அந்த துகள்களெல்லாம் திட்டாக இல்லாமல் நைஸாக வடிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம சீனி பாகில் அந்த தேங்காய் பாலை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் பால் சேர்த்ததால் பெருசாக இல்லை. அதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முட்டை கலவையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். எவ்வளோக்கு அடிக்கிறோமோ அவ்வளோக்கு வட்டிலாப்பம் பெர்ஃபெக்டாக வரும். லாஸ்ட்டாக நான் ஒரு பிஞ்ச் சால்ட், 1 டீஸ்பூன் வனிலா எசன்ஸு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வட்டிலாப்பத்தை அவிக்கக்கூடிய ஒரு பாத்திரத்துக்கு இந்த கலவையை மாற்றி அவிய வச்சிட்டேன். நாட்டுக்கோழி மசாலாவில் ஆக்க போகிறன்றதால அதுக்கு தேங்காய் சோறு பெர்ஃபெக்டாக ஆகிக்கும். தேங்காய் சோறு ஆக்கிறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அரிசியை நல்லா கழுவி கருவேப்பிலை, ரம்பலை, கருவேப்பட்டை, ஏலக்காய், மஞ்சத்தூள், உப்பு, அதோட நான் 1 கிலோ அரிசிக்கு ஆக்கிறதால 1.5 தேங்காய் பால் சேர்த்திக்கிறேன். ரைஸ் குக்கரில் அதையும் போட்டாச்சு. கத்திரிக்காவை பொரிச்சு ஆக்கிறதுக்காக நான் 3-4 இன்ச் சைஸுக்கு இந்த கத்திரிக்காய் அப்படி நீட்டமாக எடுத்து அதையும் பொரிய போட்டிக்கிறேன். இப்போ நம்மளோட கோழி இறைச்சி தாளிக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நான் 1/2 கிலோ சின்ன வெங்காயத்தை இப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். 3-4 பச்சை கொச்சிக்காவை இப்படி கீறி வச்சுக்கிறேன். அதோட கருவேப்பிலை, ரம்பலை,
தாளிப்புக்காகவுமே எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கு பிறகு அடுப்பில் சட்டியை வச்சு சட்டி நல்லா சூடாகினதும் நான் கத்தரிக்காய் கிழங்கு எல்லாத்துக்குமே சேர்த்து தாளிக்கிறதுக்காக நிறைய வெங்காயம் சேர்த்திக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்திக்கிறேன். ஏற்கனவே தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சு இந்த பொருட்களோடு நான் கருவேப்பிலை துண்டும் 2-3 ஏலக்காயும் சேர்த்து தாளிக்க போட்டிக்கிறேன். தாளிப்புக்கான வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற மட்டுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். நம்மளோட தாளிப்பு பெர்ஃபெக்டாக ரெடியாகி வந்ததும் சிக்கனுக்கு தேவையான மட்டுக்கம் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே அள்ளி எடுத்துட்டேன். இப்போ உப்பு மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கனை தாளிப்போடையே சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு கொள்ளலாம். ஏற்கனவே நம்ம வறுத்து மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருந்த மசாலாவை இந்த இறைச்சிக்கறிக்கு மசாலா கரைச்சி ஊற்றுறதுக்காக நம்ம ஏற்கனவே எடுத்த அந்த மசாலா பொருட்களை வறுத்து இப்படி மிக்சியில் தூள் பண்ணி வச்சுக்கிறேன். அதோடு 2 டீஸ்பூன் கொச்சிக்காய் தூள் சேர்த்திக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். இந்த கலவையை எடுத்து தாளிச்ச நம்மளோட கோழியில் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். அதுக்கடையிலே நம்மளோட வட்டிலப்பம் பெர்ஃபெக்டாக நல்லா கலராக ரெடி ஆகிட்டு பிள்ளைகள் கேட்கவும் நான் வீடியோ எடுக்கிறதையே மறந்துட்டு அவங்களுக்கு வெட்டி கொடுத்துட்டேன். உருளைக்கிழங்கு பால் கறி ஆக்கிறதுக்காக வேக வச்ச உருளைக்கிழங்கு தோலெல்லாம் நல்லா நீக்கிட்டு வெங்காயம், பச்சை கொச்சிக்காய், கருவேப்பிலை, பெருஞ்சீரகம், மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, அதோட கொஞ்சமாக தண்ணி பால் போட்டு அந்த வெங்காயமெல்லாம் ஓரளவுக்கு வெந்து வர மட்டுக்கும் கொஞ்சம் கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ளலாம். இனி வெங்காயமெல்லாம் நல்லா குக்காகி வந்ததுக்கு பிறகு தலைப்பாலை ஊற்றி அதோடையே நம்ம எடுத்து வச்சு இந்த தாளிப்பையும் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக கொதி வந்ததும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கொள்ளலாம். உருளைக்கிழங்கு பால் கறியும் சூப்பராக ரெடி ஆகிட்டு கத்தரிக்காய் கறிக்காக இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சு அதோடையே நம்ம ஏற்கனவே தாளிச்சத்தை சேர்த்துக்கொள்கிறேன். அதோடு கொஞ்சமாக கட்டர் தூள், பெருஞ்சீரகம், மஞ்சத்தூள், லைட்டாக மிளகுத்தூளும் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து லைட்டாக ஒரு மிக்ஸ் ஒன்று கொடுத்து கட்டியாக கொஞ்சம் தேங்காய் பால் போட்டு அதை கொதிக்க வச்சு கொள்ளலாம். ஓரளவுக்கு லைட்டாக கொதி வந்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருந்த அந்த கத்திரிக்காய் அதோடு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணினா கத்திரிக்காய் கறியும் ரெடி ஆகிடும். இப்போ நம்மளோட சிக்கனும் சூப்பராக வெந்து ரெடி ஆகிட்டு இது நம்ம கடைகளில் வாங்குகிற கோழி மாதிரி கொஞ்சம் சீக்கிரமாக அவியாது, கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்காக நான் இப்படி விறகடுப்பில் நேரத்தோடையே போட்டுட்டேன். சிக்கனும் நல்லா வெந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக இந்த சிக்கன் கறிக்கு நான் கொஞ்சம் கட்டியாக தேங்காய் பால் விட்டு 4-5 நிமிஷம் அப்படியே கொதிக்க வச்சு இறக்கிட்டேன். அப்படியே நம்மளோட தேங்காய் சோறும் சூப்பராக ரெடி ஆகிட்டு அப்படியே நம்மளோட லஞ்சு நாட்டுக்கோழி முட்டையிலேயே ஒரு வட்டில் அப்பம், நாட்டுக்கோழி மசாலா கறி, நம்மளோட வீட்டிலே ஆஞ்ச ஆரோக்கியமான கத்தரிக்காய் கறி, அதோட ஒரு உருளைக்கிழங்கு பால் கறி, சூப்பரான ஒரு தேங்காய் பால் போட்ட சோறு. இந்த அட்டகாசமான ஆரோக்கியமான லஞ்ச் ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கும் பிடிச்சிக்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.